அதே போல இன்றைக்கு நமக்கு வரவேண்டிய நிதியை கேட்டு உச்சநீதிமன்றம் சென்றாக வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தேவையானால் இதற்காக அந்த சட்ட போராட்டத்தை நடத்துவதற்கும் தான் தயாராக இருக்கிறேன் என்பதைத்தான் நேற்றைய தினம் நெல்லை கன்னியாகுமரி பரப்புரை கூட்டத்திலே பேசும்போது நம்முடைய முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். இடஒதுக்கீடு சமூக நீதி அப்படிங்கிறதோட அடிப்படை என்ன அப்படின்னா, நீ எதனால் உனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதை அடிப்படையாக வைத்து உனக்கு வாய்ப்பு அளிப்பது. இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க தான் ஜாதி இல்லைன்றீங்க, நீங்க எதுக்காக ஜாதி சான்றிதழ் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் முன்னைவாதம். பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியில 5 ஆண்டுகள் படிக்கிறேன். என்னுடைய மனைவி அதே கல்லூரியில படித்தாங்க. நான் படித்த அதே பிஎஸ்சி கல்லூரியில என்னுடைய மனைவி 1 ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படித்தாங்க. நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூர்ல வாழ்ந்து கொண்டோம். அதனால நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல. கோட்டா